பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் தகுதி பெற்றுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், கூடுதல் விவரம் என்ன? தௌஃபிக், பாரிஸ் ஒலிம்பிக்னுடைய துப்பாக்கி சுடுதல்ல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில இந்தியாவினுடைய மனு பாக்கர் தற்போது இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டிக்கான தகுதி சுற்றுல 3வது இடம் பிடித்து இறுதி போட்டிக்கு மனு பாக்கர் முன்னேறி இருக்கிறார். மொத்தமாக இருக்கக்கூடிய 6 சுற்றுகள் முடிவுகள்ல 600க்கு 580 புள்ளிகள் பெற்று 3வது இடம் பிடித்து அவர் இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போது 19 வயதான மனு பாக்கர் உலகினுடைய நம்பர் 1 வீராங்கனையாக அந்த ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்றார். 3 பிரிவுல பங்கேற்று ஒரு போட்டியில் கூட அடுத்த சுற்றுக்கு முன்னேறாத காரணத்தினால 2021 ஆண்டு துப்பாக்கி சுடுதல் என்ற விளையாட்டிலிருந்தே வெளியேற முடிவு செய்திருந்த மனு பாக்கர் கடந்த 2 ஆண்டுகள்ல மீண்டும் இந்த விளையாட்டு போட்டிக்கு திரும்பி வந்து தற்போது இந்தியாவிற்காக துப்பாக்கி சுடுதல்ல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல இறுதி போட்டிக்கு முன்னேறிக்கிறார். மொத்தமாக இருக்கக்கூடிய 600க்கு 580 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். தொடக்கம் முதலே ஆதிக்கத்தை செலுத்தி வந்தார். ஒவ்வொரு சராசரியாக பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு முறை அவருடைய துப்பாக்கி சுடுதலும் வந்து 9.7 மதிப்பெண்ணை பெறும் அளவிற்கு அவருடைய பங்கு சிறப்பாக விளையாடியதன் மூலமாக தற்போது அவர் இறுதி போட்டிக்கு முன்னேறிக்கிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 21 வீரர் மற்றும் வீராங்கனைகள் துப்பாக்கி சுடுதல்ல இந்த ஆண்டு பங்கேற்றிருக்கிறாங்க. அதுல மனு பாக்கர், சிவ் கவுர் உள்ளிட்ட வீராங்கனைகள் பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்பட்டது. இன்று காலை 2 விளையாட்டுகள்ல துப்பாக்கி சுடுதல்ல இந்தியாவுடைய வீரர் மற்றும் வீராங்கனைகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறாத சூழல்ல தற்போது மனு பாக்கர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். நாளை மறுநாள் இதற்கான இறுதி சுற்று போட்டிகள் நடைபெற இருக்கிறது. சந்தானகுமார், தகவலுக்கு நன்றி.